எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளியுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது கிளாஸஸ்லாம் வந்து அதாவது வகுப்புலாம் வந்து ஆன்லைனில் நடக்குது. இந்த மாதிரி நடக்கும்பொழுது நாம் ஒரு வீடியோ லெக்சரை எப்படி வந்து எடுக்கிறது, ஒரு ஆன்லைனில் ஒரு வீடியோ லெக்சரை நம்ம எப்படி போடுறது. ஸோ ஒரு வீடியோ லெக்சர் நம்ம நார்மலாக போடணும் அப்படின்னா ஜூமில் போடலாம், ஜூமு இல்லைனா இந்த கூகுள் மீட்டு, அப்புறம் வெப்பட்ஸ், இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. இது மூலமாக நம்ம மாணவர்கள் கூட ஆன்லைனில் ஈஸியான ரொம்ப எளிமையான முறையில் நம்மளால் உரையாட முடியும். சரிங்களா? அதுக்கு நிறைய கருவிகள் இருக்குது. பட் இந்த எல்லா கருவிகள்லையுமே என்ன பிரச்சனை என்னென்னா, நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டால் பண்ணுவோம், ப்ளஸ் ஃப்ரீ வெர்ஷனில் நமக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜூமுன்ற ஒரு இதை எடுத்திங்கன்னா, ஜூமில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். அதேமாதிரி 100 பேருக்கு தான் நம்மளுடைய லெக்சர் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இந்த கட்டுப்பாடுகள்லாம் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறீங்க, ஒரு லெக்சர் மூலமாக சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளான டூல், ஒரு பைசா கூட செலவில்லாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த OBS ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் அந்த சாஃப்ட்வேரை எங்கே இருக்குன்றதை காட்டுறேன் முதல்ல. ஸோ OBS ஸ்டூடியோ, நீங்கள் கூகுளில் போயிட்டு நார்மலாக OBS ஸ்டூடியோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த OBS ஸ்டூடியோக்கான லிங்க் காட்டும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது விண்டோஸ்க்கும் இருக்குது, மேக் ஓஎஸ்க்கும் இருக்குது, லினக்ஸ்க்கும் இருக்குது. ஸோ இப்போ நான் விண்டோஸ் வச்சுருக்கிறதுனால நான் விண்டோஸ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோஸ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ண பிறகு, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், OBS ஸ்டூடியோன்னு இன்ஸ்டால் ஆகிருக்கு ஆல்ரெடி என் பிசியில். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணாக்க இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த விண்டோ வராது, இதை நான் வந்து உருவாக்கியிருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஒன்று ஒன்றா. ஓகே, நீங்கள் இந்த OBS ஸ்டூடியோன்றதுக்குள்ளார போன உடனே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீன்ஸ்னு ஒன்று இருக்கும், இங்கே சோர்ஸஸ்னு ஒன்று இருக்கும். இது உங்களுடைய ஆடியோ, நீங்கள் பேசக்கூடிய ஆடியோ வந்து மிக்ஸ் ஆகக்கூடிய இடம். இப்போ சீன்ஸில் இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்மலாக சீன்ஸ்னு ஒன்று இருக்கும். இங்கே தான் நம்மளுடைய சோர்ஸஸை ஆட் பண்ண போகிறோம். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு வீடியோவை நீங்கள் ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ நான் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ கேப்சர் டிவைஸ் அப்படின்ட்டு இருக்குது. வீடியோ கேப்சர் டிவைஸ் என்னென்னா உங்களுடைய முகத்தை வந்து படம் பிடிக்கக்கூடியது. இதுக்கு பேசிக்கலாக நமக்கு வந்து ஒரு வெப்கேம் தேவைப்படும், அல்லது நம்ம லேப்டாப்லேயே இன்பில்ட்டாக ஒரு வெப்கேம் இருக்கும். ஸோ அந்த வெப்கேமையே நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த என் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய வெப்கேம் என்னுடைய முகத்தோடைய படத்தை இங்கே காட்டுது. சரிங்களா? இப்போது இதில் வந்து இதை அப்படியே விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணோன்னா நம்ம டிவைஸோட ரெசல்யூஷன், நம்ம டிவைஸ்க்குன்னு ஒரு ரெசல்யூஷன் இருக்கும், அந்த ரெசல்யூஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவைஸ்க்கான ரெசல்யூஷனை வந்து இதில் மேக்ஸிமம் காட்டும் பாருங்கள். இதில் மேக்ஸிமம் காட்டுறதா நம்மளுடைய சிஸ்டத்தோட ரெசல்யூஷன் 1280 720. ஸோ அத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் உங்களுடைய படம் வந்துடும். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ நாம் இதை மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு என்ன சைஸில் வேணுமோ, ஸோ இந்த மூலையில் தான் அந்த படம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போது என்னுடைய படத்தை இங்கே வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, நான் என்னோடய டெஸ்க்டாப்பை காட்ட போகிறேன். ஸோ என்னோடய கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப், ஏன்னா அங்கே தான் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், எல்லாமே நான் அதில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து படமாக வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை மறுபடியும் ப்ளஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஸ்பிளே கேப்சர் எதுக்குன்னா, எந்த இடத்த நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்றத சொல்லக்கூடியது. ஸோ நான் டிஸ்பிளே கேப்சரை ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இது என்ன காட்டுதுன்னா, உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை இது காட்டுது. ஸோ ஆக்சுவலாக என்னோடய டெஸ்க்டாப்பில் இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் தான் இருக்குது, அதுக்குள்ளார காட்டுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு மாய தோற்றம் கூட சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து இதை நான் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ இது வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்பு. இதை வந்து நம்ம, ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஸ்க்ரீன் இருக்குது, இல்லை என்ன பண்ணலான்னா நம்மளுடைய இது மேலே வரணுன்னா இங்கே பாருங்கள்,
டிஸ்பிளே கேப்சர் மேலே இருக்குது, அது கீழே வீடியோ கேப்சர் டிவைஸ் இருக்குது. இந்த வீடியோ கேப்சர் டிவைஸை கிளிக் பண்ணி இந்த அப் ஏரோவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, உங்கள் வீடியோ மேலே வந்துடும். ஸோ இப்போ உங்களுடைய வீடியோ ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இதான் அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இப்போது நம்ம இதை வந்து யூடியூப் லைவில் காட்ட போகிறோம். எப்படி காட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ நேராக என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசரில் youtube.com, நான் வந்து youtube.comக்கு போகிறேன். youtube.com வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். ஸோ youtube.com வெப்சைட்டில் உங்களுடைய அக்கௌண்ட்டில், உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் உள்ளே சைன்இன் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே வந்த பிறகு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சிம்பிள் காட்டுது பாருங்கள். நான் மவுஸை நவுத்தணுன்னு க்ரியேட்னு காட்டுதுங்க இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணோன்னா 2 ஆப்ஷன் கிடக்குங்க. ஒன்று வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாம், நீங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து டைரெக்டாக லைவாக மாணவர்கள்கிட்ட பேச முடியும். ஸோ கோ லைவ் அப்படின்ற ஆப்ஷனை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் கோ லைவ்ன்றதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லைவ்ன்ற ஆப்ஷன் எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக வராது. கோ லைவ்னு கொடுத்தாலும் இந்த லைவ்ன்றது உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 24 மணி நேரம் ஆகும். சரிங்களா? ஸோ இமீடியட்டாக அது கிடைக்காது. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக கேமரா ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஏன்னா வெப்கேம்ன்ற ஆப்ஷன், இதில் 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரீமு, வெப்கேம், மேனேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ வெப்கேம்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. வெப்கேம்ன்ற ஆப்ஷன் எப்படின்னா நீங்கள் ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா, இப்போதைக்கு கேமரா வந்து என்னோடய OBS ஸ்டுடியோ யூஸ் பண்ணுது, அதனால் இங்கே கேமரா யூஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரீம்ன்ற ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். நான் ஸ்ட்ரீம்ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்ட்ரீமில் பாருங்கள், ஏமகுமார் பீஸ் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு இங்கே காட்டுது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இதான், ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். சம் FMHQன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த ஸ்ட்ரீம் கீ. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. இங்கே அவங்களே காப்பின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக காப்பி. அதை காப்பி பண்ணிங்க, அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறோம். இந்த ஸ்ட்ரீம் கீயை வந்து நாங்கள் காப்பி பண்ணிக்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நேராக வந்து OBSக்கு போகிறோம். OBSயில் போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த ரைட் சைடில் சில பட்டன்ஸ் இருக்குது. அதில் நான் செட்டிங்ஸ்ன்ற பட்டனை எடுக்கிறேன். நான் செட்டிங்ஸ்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே நிறையா உங்களுக்கு விண்டோஸ் ஓப்பன் ஆகுது. நம்ம பெருசாக இதெல்லாம் எடுத்து பார்க்கலாம். பை டிஃபால்ட்டாகவே இதில் வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நேராக ஸ்ட்ரீம்ன்றதுக்கு போங்க. ஸ்ட்ரீம்ன்றதில் போனீங்கன்னா சர்வீஸ் மேலே பாருங்கள், பை டிஃபால்ட்டாக ட்விட்ச்ன்னு இருக்கும். நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்விட்ச்ன்னு இருக்கும். இங்கே வந்து யூடியூப் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே சர்வீஸில் யூடியூப்ன்றதை இங்கே செலக்ட் பண்ணியோடனே இந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக சர்வர் எடுத்துக்கும், ஸ்ட்ரீம் கீ கேட்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா, பழசு எதாவது இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாம் காப்பி பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து அந்த ஸ்ட்ரீம் கீயை இங்கே பேஸ்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரீம் கீயை இங்கே பேஸ்ட் பண்ணி வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. அதே FMHQ அதே இருக்குது. ஓகேன்னு கொடுத்துட்டு இங்கே கீழே பாருங்கள் அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்குது. முதல்ல அப்ளை ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்தது ஓகேன்னு கொடுங்க. இப்போது ஸ்ட்ரீம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, செட்டிங்ஸ் முதல்ல கொடுத்தாச்சு. செட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்த உடனே பாருங்கள், ஸோ இங்கே வந்து லைவ் பட்டன் வந்துச்சு, பச்சை கலரில் ஒரு பட்டன் தெரியுதுங்களா, லைவில் ஓடின்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட டெஸ்க்டாப் தான் உங்களுடைய யூடியூப்பில் லைவாக ஓடின்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் என்னுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோடய யூடியூபுக்கு வந்துட்டேன். பாருங்கள், அங்கே நான் ஸ்ட்ரீமுன்னு கொடுத்த உடனேவே இங்கே எக்ஸலண்ட் கனெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்னோடய டெஸ்க்டாப் வந்து லைவாக வந்துட்டுருக்கு. லைவாக வந்திருந்தாலும் இதை யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா இதில் 3 கேட்டகரி இருக்குது. இங்கே பாருங்கள், அன்லிஸ்டட்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ என்ன கேட்டகரி, இதை எடிட்னு பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணும்போது இதில் என்னென்னா, இதுதான் உங்களுடைய டைட்டில், நம்ம என்ன பேரில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம். சப்போஸ் இது ஒரு லெக்சர்னு வச்சிங்க, இது வந்து ஹவு டு மேக் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு லெக்சர் கொடுக்க போகிறீங்க, அந்த டைட்டில் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே அன்லிஸ்டட்னு இருக்குது. இதில் 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஒன்று ப்ரைவேட்டுன்னு போட்டிங்கன்னா யாருமே எப்போவுமே பார்க்க முடியாது. பப்ளிக்குன்னு போட்டிங்கன்னா கூகுளில் யார் வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அன்லிஸ்டட்னு இருந்துச்சுன்னா யூடியூபுக்கு இருக்கும் லைவாக, பட் நீங்கள் யாருக்கு லிங்க் கொடுக்குறீங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். யாருக்கு நீங்கள் லிங்க் கொடுக்குறீங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும்.
அண்ட் another ஆப்ஷன், இது வந்து குழந்தைகளுக்கானதா இல்லையான்றதை நீங்கள் சொல்கிறீங்க இங்கே. ஸோ இன்னும் ஃபர்தராக இது வந்து ரொம்ப பெரியவங்களுக்கு வேணும் அப்படின்னு கூட சொல்லலாம். 18 வயசு மேலே இருக்கவங்க தான் இதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லலாம். பட் இந்த வீடியோவுக்கு அது தேவையில்லை, அதனால் நான் அதை விட்டுட்டேன். சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ உங்களுடைய வீடியோ வந்து யூடியூப் லைவில் இருக்குது. ஆக்சுவலாக லைவ் ஆகிடுச்சு, ஏன்னா அங்கேருந்து ஸ்ட்ரீம் ஆகுது. அது லைவாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பாருங்கள் ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இந்த லிங்க் இருக்குது பாருங்கள், அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ உண்மையாகவே இது ஆன்லைனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, வேறு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். வேறு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். பேஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே அந்த வீடியோ வரணும். ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஆகும் அது வந்து ரன் ஆகிறதுக்கு. பார்த்தீங்களா, என் ஸ்க்ரீனில் இருந்த கண்டென்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ நான் என்ன டைப் பண்ணுறனோ அந்த கண்டென்ட் இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. என் ஸ்க்ரீனில் என்ன ஓடுதோ அந்த விஷயம் இங்கே வரும். இப்போ ஆன்லைன் லைவில் என்னோடய வீடியோ ஷேர் ஆகிட்டுருக்கு. என்ன விஷயம்னா, அன்லிஸ்டட் கேட்டகரியில் இருக்குது. இந்த லிங்க்கை நான் யாருக்கு கொடுக்குறனோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ தெரியும், இல்லைனா தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து லைவ் ஸ்ட்ரீமில் போட்டு நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துடலாம். இதில் வந்து 2 ஆப்ஷன். இப்போ நான் வந்து லைவில் டைரெக்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த கேமரா ஓப்பன் ஆகலை. நீங்கள் வந்து அதே சமயம் வந்து இந்த வெப்கேம் ஆப்ஷன் மூலமாக நாளைக்கு செமினார் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் முன்னாடியே ஷெட்யூல் பண்ணி வச்சிடலாம். ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு லைவில் நம்மளால் செமினார் எடுக்க முடியும். நமக்கு யாரெல்லாம் பதில் கொடுக்குறாங்களோ அவங்களாம் சேட் விண்டோவில் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்குற பதில்களை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரொம்ப காசு கட்டி ஒரு வீடியோ லெக்சரோ இது இப்போ இந்த யூடியூப் லைவ் லிங்க்கை வந்து நீங்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு அட் எ டைம் ஷேர் பண்ண முடியும், நமக்கு எந்த ஒரு பைசா காசு செலவு இல்லாமல். ஏன்னா OBS ஃப்ரீ, யூடியூபும் நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து நம்மளுடைய லெக்சரை நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் சில விஷயங்களை பகிரணும்னு நினைக்கிறோம் மக்களுக்கு. அப்படின்றப்போ இந்த மாதிரி லைவாக நம்ம கொடுக்க முடியும். அல்லது ஒரு வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக நான் இங்கே எண்ட் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை நம்ம நார்மலாக ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நிறையா சொஃபஸ்டிகேட் ரொம்ப சாஃப்ட்வேர்லாம் தேவைப்படும். பட் யூடியூப்பில் இன்பில்ட்டாக சில அடிப்படையான கருவிகளை நம்ம கொடுக்குறாங்க. ஒரு வீடியோவை வந்து சுருக்க முடியும், தேவையான பகுதிகளை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான முறைகளை வந்து நம்ம யூடியூபே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா யூடியூப் ஸ்டூடியோ உள்ளார போயிடும். இந்த பாருங்கள், யூடியூப் ஸ்டூடியோ உள்ளே போயிடுச்சு. இதுதான் யூடியூப்குள்ளார இருக்கக்கூடிய வீடியோ எடிட்டர். ஸோ இந்த வீடியோ எடிட்டரில் இங்கே பாருங்கள், ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரிம்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வீடியோவோட முன்ன பின்ன பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை வேண்டிய பகுதிகளை குறைக்க முடியும். இப்போ நான் ட்ரிம்னு அமுக்கனோட பாருங்கள், இந்த 2 பவுண்ட்ரி காட்டுது பாருங்கள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பின்னாடி வந்து ஒரு சில பகுதிகள் வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா இதை இப்படி நவுத்திட்டேன்னா இந்த பகுதிகள் எதுவுமே வந்து உங்களோட ஃபைனல் வீடியோவில் இருக்காது. சரிங்களா? இல்லை எனக்கு வீடியோ இருக்குது, எனக்கு சில இடங்கள் நடுவில் எனக்கு சில பகுதிகளை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. இந்த பாருங்கள், ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுங்க, அங்கே வச்சுட்டு ஸ்ப்ளிட்டுன்னு கொடுங்க. ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்தோன்னா ஒரு மார்க்கர் மாதிரி வரும். எந்த பகுதி உங்களுக்கு வேணாமோ அந்த பகுதியை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கரெக்டாக தெரில அப்படின்னா இங்கே ஜூம் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்த நம்ம ஜூம் பண்ணி அந்த இடத்துல கரெக்டான வீடியோ இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இப்போது நான் இந்த பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுங்க, இந்த பகுதியை மட்டும் ரிமூவ் பண்ணலான்ற மாதிரி நான் சொல்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னே சேவ் ஆஸ் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த லைவ் வீடியோவை இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுக்கும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு விஷயங்களை வந்து யூடியூப் லைவ் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு நேர்முறையாக நம்மளால் செய்ய முடியும். அதான் இந்த வீடியோ பதிவோடைய காரணம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் OBSன்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி
நாம் ஸ்க்ரீனில் இருக்க ஒரு வீடியோ கூட ஒரு சிம்பிளாக ரெக்கார்ட் பண்ணலாம். எனக்கு யூடியூப் லைவ்லாம் வேணாம், நான் சிம்பிளாக ஒரு யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் பசங்களுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணிங்க, உங்களுடைய ஃபேஸ் வேணும்னா உங்கள் ஃபேஸ் வச்சுருங்க, எந்த ஸ்க்ரீன் வேணுமோ அந்த ஸ்க்ரீனை வச்சிங்க. இது வந்து உங்களுடைய டிஸ்பிளே கேப்சர்னு சொல்கிறீங்களா அது. இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஒரு சிம்பிளான ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு படத்தை ஓப்பன் பண்ணுறேன், இந்த படத்தை பற்றி நான் என்னோடய பசங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சிங்க. ஸோ ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணி இந்த பிபிடியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாணவர்களுக்கு பகிர்றேன்னு வச்சிங்க. ஸோ நம்ம ஒர்க்கு முடித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஓபிஎஸ்குள்ளே போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு கொடுத்த உடனே நம்ம இவ்வளோ நேரம் பண்ண எல்லா விஷயமும் அதில் ரெக்கார்ட் ஆகிடும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா மை கம்ப்யூட்டரில் போயிட்டு வீடியோஸ்ன்ற ஃபோல்டர், நம்ம எல்லா கம்ப்யூட்டர்லேயும் வீடியோஸ்ன்ற ஃபோல்டர் இருக்கும், அந்த வீடியோஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளார ஆட்டோமேட்டிக்காக இது ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ இங்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் சிம்பிள் மேட்டர். ஒரு வீடியோவை ரொம்ப சிம்பிளாக நம்ம லைவாக மாணவர்களுக்கு கொடுக்க முடியும், இல்லை நம்ம ஒரு வீடியோவை ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கான ஒரு ஃப்ரீ டூல் இது. ஓப்பன் சோர்ஸ்னால் நம்மளால் அதை எடிட் கூட பண்ண முடியும். உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சால் அந்த சாஃப்ட்வேர் எடிட் கூட பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான டூல் நமக்கு இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம்.